தேங்காய் சில குடுக்கறதுக்கு எதுக்கே வரீங்க நீங்களா? அது வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. வாழைப்பழத்தை கொடுக்குறீங்க நீங்க. ஒரு மக்கன் பேடா மைசூர் பாக்கு ஏதாவது டிஃபரெண்டா கொடுத்தா தானே திங்கறது நல்லா மக்கன் இருக்கு. பேடா மைசூர் பாக்கா? மக்கன் பேடாவுக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லங்க. குடுக்குறதுனா ரொம்ப குடுக்கலாம். பேசாதீங்க, கைய நீட்டுங்க சார். இந்தாங்க. என்ன நாட்டு சக்கரை? நாட்டு சக்கரை இந்த கவர் இந்த டப்பால போடுங்க. ஏன் நார்மல் சக்கரையா இருந்தா? இந்த சைடுல டப்பா வச்சிருக்கேன். வெல்லமா இருந்தா? வெல்லமா இருந்தா பின்னாடி பாக்கெட் வச்சிருக்கேன் போட்டுக்கறேன். என்ன அப்படி கிளம்பிட்ட நீ? அவன் வாங்கிட்டு வந்ததுன்னா எல்லாரும் குடுக்குறீங்க. சாமிக்கு நைவேத்தியம் வச்சு படைச்சு குடுக்குறது அது. இப்படி திங்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கிறீங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு பிரசாதம்னா பிரசாதம் தான் குடுக்குறீங்க. இல்ல உங்களை பார்த்தா அப்படி பிரசாதம் வாங்குற மாதிரி தெரியல. இத வச்சு ஒரு 15 நாளைக்கு வீட்டுக்கு டீ போட்டு குடிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஏன் இப்ப என்ன யோசிச்சு அப்படி குடிச்சது என்ன தப்பு? என்ன தப்புன்னு கேக்குறானுங்க. கோயில உடம்பு தேங்காய் உடைக்கிறீங்க. அது நல்ல தேங்காய் உடைச்சு போயிட்டா வீட்டுக்கு கொண்டு தண்ணி அடிக்கிறது இல்ல. இதெல்லாம் பேசாதீங்க. இது வேற அது வேற. அப்புறம் என்னங்க சும்மா போட்டுக்கிட்டு எல்லாம் ஒண்ணுதான். பிரசாதம்னா பிரசாதத்தை நான் எப்படி வேணா எடுத்துப்பேன். ஏன் தான் இப்படி இருக்கா? சாமிக்கு படைச்சது கொஞ்சமா வாங்கி சாப்பிடுவோம் இல்ல. இது கேரிங்க எப்படிங்க? ட்ரை ஃப்ரூட்லாம் 2 3 கொடுத்துக்கிட்டு ட்ரை ஃப்ரூட் லட்டா எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான். முடுக்குறாங்கன்னா வாங்கி சாப்பிட்டு போயிடணும். இதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது. அங்க என்ன என்னமாதே? கல்கண்டு சாதம். கல்கண்டு சாதமா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது.